லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம சொல்லுவோம் கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படிம்பாங்க. அந்த மீன் வந்து ஒன்றை ஒன்று துரத்துற மாரி தான் இருக்கும் அதனுடைய சிம்பிள். இப்ப நம்ம சிம்பிள வச்சு லக்னம் டிசைட் பண்றதுங்கிறது இல்ல. ஆனா அது ஏன் குடுத்துருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். அதுல மெயினா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரேவதியில எடுத்தீங்கன்னா யானைக்கு குடுத்துருப்பாங்க. யானை கூட்டமா தான் வாழும். மீன் எப்படி ஒண்ணை ஒண்ணு சார்ந்து இருக்குதோ அதே மாரி. அப்ப அந்த மீனம் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்துல சாதிக்காது. அது ஏன்னா, மத்தவங்க இத சொல்ட்டாங்க. என்னைய அவன் அத சொல்ட்டான்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த லக்னத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. மீனத்துல இப்ப செவ்வாய் இருக்கு. நம்ம சகோதரன் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தீங்கன்னாலும் அழுதுகிட்டே இருப்பான். அவன் பாசத்துக்கு அடிக்ட் ஆவான். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா, எமோஷனலா அவன பிளாக்மெயில் பண்ணிறலாம். அந்த மாரி எமோஷனலா சீக்கிரமா பாதிக்கப்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய மெயினு. இன்னொன்னு அந்த மீன லக்னத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கடல் சமுத்திரம். அதுல நீங்க என்ன பெருங்காயத்த போட்டீங்கனாலும் வாசடிக்காது. தண்ணிக்குள்ள எவ்வளோ அழுதீங்கனாலும் கண்ணீர் தெரியாது. அந்த மாரி அந்த லக்னம் ஃபுல்ஃபில் ஆகுறதுங்கிறது கஷ்டம். அது பெரிய ஒரு சமுத்திரம். அளவில்லாதது அது. ஆனா, நிறைவு பாவத்தையும் அங்க தான் குடுத்துருக்கான். 12 இல்லையா? இப்ப நம்ம 12 ராசி பேசிட்டோம். நிறைவு செஞ்சிரலாமான்னு கேட்கும்போது 12 மீனம் தானே வருது. அப்போ ஃபுல்ஃபில் ஆகுறதும் அங்க தான். ஃபுல்ஃபில்லே ஆகாததுங்கிறதும் அங்க தான்.